இன்றைக்கி ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தப்போ யாரோ ஒருத்தவங்க அந்த டிவைஸை காருக்குள்ளேருந்து வேகமாக கோவத்தோட தூக்கி எரிஞ்சாங்க. அது பார்த்தீங்கன்னா என் முன்னாடி வந்து விழுந்தது. எடுத்து பார்த்ததில் இந்த மாதிரி ஒரு டிவைஸ் முன்னாடி உடஞ்சி போய் இருந்தது. பொதுவாகவே கார்லலாம் மொபைல் லேப்டாப்புக்கு சார்ஜ் போடுற மாதிரி யூஎஸ்பி பின்னோ மைக்ரோ யூஎஸ்பி பின்னோ கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக சின்னதாக ஒரு 12 வோல்ட் ஓட்டை ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த டிவைஸ், அதாவது பேர் வந்து கார் சார்ஜ்னு சொல்லுவாங்க. இந்த டிவைஸை வாங்கி அந்த ஓட்டைகளை சொருவினீங்க அப்படின்னா இதோட எண்டில் யூஎஸ்பி பின்னு, டைப் சி பின்னு அண்ட் இப்போ மொபைல் சார்ஜர், லேப்டாப் சார்ஜர் மாட்டுற அளவு கூட நிறையா வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும். அது மூலமாக நம்ம மொபைலுக்கு டேரெக்டாக சார்ஜ் போட்டுக்கலாம். அப்படி ஒரு டிவைஸ் தான் இதை உடஞ்சி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு காருக்குள்ளே வந்து வேகமாக தூக்கி எரிஞ்சிருக்காங்க. இதை திறந்து பார்த்தப்ப போர்டில் ஏதாச்சும் காம்பனண்ட் புகஞ்சு போன மாதிரியோ ஷார்ட் ஆன மாதிரியோ தெரியல. ஸோ வெளியில் மூடி உடஞ்சிருக்கு. அந்த கழுப்பில் தான் தூக்கி போட்டிருப்பாங்க போல். ஓகே, இதை எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்ற போகிறோம்னா, இப்போ நம்ம வீட்டில் கரண்ட் இல்லை, ஷடவுன்னு, சார்ஜ் போடுறதுக்கு பவர் பேங்க் கூட இல்லை, அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ஏதாச்சும் 12 வோல்ட் பேட்டரியோ அல்லது சோலார் பேனல் கலந்தாலோ அதோட இன்புட்டு தூக்கி இந்த டிவைஸ்க்கு கொடுத்தோம்னா இதிலிருந்து நம்ம மொபைலுக்கு சார்ஜ் போகிற மாதிரி அவுட்புட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் இதுக்கு 12 வோல்ட் சப்ளை கொடுத்து பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மொபைலுக்கு சார்ஜ் ஏறுது. ப்ளஸ் 2-3 டிவைஸ் கூட இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் போல். எதுக்காச்சும் ரேர் காசில் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஓல்டு மாடல் தான். பட் இதுலேயே இப்போ லேப்டாப் சார்ஜ் போடுற மாதிரி அப்புறம் நிறைய பின்னு வச்சு நிறைய டிவைஸ் வந்திருக்கு. அதோட லிங்க் எல்லாம் நான் கீழே ஆட் பண்ணுறேன். தேவையான செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க.